நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா, எஃப்டி இன்கம் நம்பியே மட்டும் இருக்கீங்க, இல்லைன்னா வாடகை இன்கம் மட்டுமே நம்பி இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ அவசியம் பாருங்க. ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா உங்களோட எஃப்டி இன்ட்ரெஸ்ட்ல வரக்கூடிய இன்கம் வச்சு மட்டும் உங்களோட ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ட்ரீட் பண்றதுக்கு முடியாது. ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய செலவு ஆகுது அப்படின்னீங்கன்னா எஃப்டியே பிரேக் பண்ற மாதிரி வந்துடும். ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 70 வயசுல இருக்கிற கணவன் மனைவி சேர்த்து வருஷத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 45 to 50,000 rupees தான் வரும். அப்படி 50,000 rupees நீங்க பே பண்ணி வருஷத்துக்கு எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலைசேஷன் டைம்ல யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கலாம். நீங்க எந்த பிளேஸ்ல போனாலும் சரி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் நீங்க நிறைய இருக்கு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களோட எஃப்டியை பாதுகாக்கும், உங்களோட எமர்ஜென்சி சமயத்துல உங்க லைஃபை சேவ் பண்றதுக்கு உதவும். ஒருவேளை 50,000 என்னால செலவு பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க இன்சூரன்ஸ் பண்றது இருந்தா தோராயமா ஒரு 30,000 rupees தான் வரும். இல்ல 30,000 என்னால பே பண்ண முடியாதுன்னா கம்மியான சம் இன்சூர்ல கூட நீங்க இன்சூர் பண்ணிக்கலாம். இன்சூர் பண்ற பர்பஸ் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் சமயத்துல உங்க எஃப்டியும் உங்களோட பசங்களையும் சிரமப்படுத்தாம இருக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்றது உங்க லைஃப் சேவ் பண்ணக்கூடிய எமர்ஜென்சி சமயத்துல இது ஹெல்ப் பண்ணும். உங்க பட்ஜெட் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற பாலிசிஸ் கூட எங்களால அட்வைஸ் பண்ண முடியும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சீனியர் சிட்டிசன் டிஎம் பண்ணுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தின முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.